ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விஜய். இன்னைக்கு மொட்டைமாடி கதைகளோட 3வது ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு அரிசிக்காக ஒருத்தர் 3 பேரை மர்டர் பண்றாரு. அதுதான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி. நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டம் அருகில் உள்ள காங்கேயநல்லூர் என்ற ஊர்ல 1954 ஜனவரி 21 நைட்டு ஒருத்தர் பிறகுறாரு. அவரோட பேரு கௌரி சங்கர். அவர் பிறந்து வளர்ந்து அந்த ஊர்லயே இருந்து அவர் எப்படின்னா, அவங்க அப்பா சரியில்லாத காரணத்தினால பெயிண்டிங் அடிக்கிற வேலைக்கு போயிருக்காரு. பெயிண்டிங் அடிக்கிறா. அவர் பெயிண்டர் இல்லை, அவரு பட்டி பார்க்குறவங்க. வெள்ளை சிமெண்ட் எல்லாம் இப்ப நிறைய இருக்குது. சிமெண்ட் இப்படின்னா பெயிண்டிங் இப்ப நிறைய இருக்கு. அப்ப வெள்ளை பெயிண்டிங் மட்டும் இல்லை, சுண்ணாம்பு கலவை பண்றவரை அவர் என்ன பண்றாரு, தினைக்கும் வேலை போயிட்டு வரும்போது அதுல இருந்து டிசம்பர் மாசம் அவருக்கு என்ன சரியா வேலையும் இல்லை. ஏன்னா மழை வர டைம், அதனால வேலை இல்லாத காரணத்தினால அவங்க பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட முடியல. ஒரு நாள் நைட்டு அவங்க குழந்தை ரொம்ப மோசமா சாப்பிட முடியாத நேரத்துல கொஞ்சம் சாவுற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, கௌரி சங்கர் கிட்ட, எங்க இது மாதிரி குழந்தை சாப்பாடு நேரத்தில் இன்னைக்கு செத்துரும் போல, இதனால பண்ணி சாப்பாடு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லும் போது அவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. டிசம்பர் மாதம் அவரோட கொத்தனார் கிட்ட கால் பண்ணி கேட்கும் போது அப்போ ஜிபே அந்த ஃபோனே வராத காலகட்டத்தில் அப்போ சில பேர்கிட்ட தான் ஃபோன்லாம் இருந்தது. அதுவும் நோக்கியா ஃபோன் தான் இருக்குமே, அதில் கேமரா எதுவுமே இருக்காது, ஜிபே அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஃபோன் அப்போ தான் இந்தியாவுக்குள்ளே அறிமுகப்படுத்துகிற வருஷம் அதெல்லாம். அதுலேருந்து ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் அவர்கிட்ட காசு அந்த கொத்தனார்கிட்ட இருந்து அவரால் வாங்க போக முடியாது. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை அந்த அவர்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தெருமனைக்கு நந்து வர, அவர் வீட்டிலேருந்து செம்ம மலை, தெருமனைக்கு நந்து வர்றாரு. அங்கே ஒரு மளிகை கடை திறந்துருக்கு. மளிகை கடை கிட்ட, ஐயா இந்த மாதிரி என் குழந்தைக்கு சாப்பாடு வேணும் ஐயா, கொஞ்சம் அரிசி பருப்பு மட்டும் கொடுங்க ஐயா, நான் வேலைக்கு போய் காசு கொடுத்துட்றேன் அப்படி சொல்றாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, என்னடா மாமல் கிட்ட வந்திருக்கியா, எந்த ஊர்றானே அப்படி விசாரிக்கிறாரு. அதுல உடனே பக்கத்துல இருந்த போலீஸ், என்னடா மாமூல் எங்க ஏரியால இருந்து மாமூல் வாங்குறியா சொல்லிட்டு அவர் சம்மடி அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. ரத்த வெள்ளத்துல போன கௌரி சங்கர் வீட்டுக்கு போய் நிக்கிறாரு. உடனே அவங்க ஒய்ஃப் பயந்துட்டாங்க, ஏங்க என்னங்க இப்படி ஆச்சு, இந்த மாதிரி நான் இல்லை மலையில கீழே விழுந்துட்டேன்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை ஒண்ணுமே ரொம்ப சீரியஸான கட்டத்துக்கு போயிடுச்சு. அப்பயும் அவங்க என்ன ஒய்ஃப்ல சொல்றாங்க, நம்ம சாப்பிடலாம் பரவாயில்ல, குழந்தைக்காவது எதனா வேணுங்க சொல்லும் போது திரும்பி அவர் என்ன பண்றாரு, 2வது தடவை வர கௌரி சங்கர் அந்த கடை பக்கமா மளிகை கடை பக்கமா வரும்போது அவங்க அண்ணாச்சி கை கொட்டி சிரிக்கிறாரு. ஏன்னா இது முன்னாடி தான் அடி வாங்கிட்டு போனாருனால சிரிக்கிறாரு. கௌரி சங்கர் கோவமா அந்த கௌரி சங்கர் குழந்தைக்கு பசி எடுக்கிறதுனால அந்த பக்கம் வர எதனா வாங்கிட்டு வரலாம்னு வர சங்கர் அந்த கடைக்காரனை போட்டு செம்ம அடிச்சு வெளுத்து விட்டுறாரு. கடை எல்லாத்தையும் உடைச்சிடறாரு, பொருள் எல்லாத்தையும் உடைச்சிடுறாரு. அந்த கடையில் இருக்கிற அரிசி பருப்பு எண்ணெய் அந்த மாதிரி சாமான் மட்டும் எடுத்துன்னா அந்த கல்லாப்பிலேருந்து ஒரு ரூபா கூட அவர் தொடவே இல்லை. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அந்த பொண்டாட்டி முன்னாடி வைக்கிறாரு. இந்த பேகை வச்ச பிறகு அவங்க பொண்டாட்டி பயந்துட்டாங்க, என்னங்க காசு ஒரு ரூபா கூட இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ இவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு வரீங்க சொல்லும் போது, இல்லைம்மா நீ குழந்தைங்க ஃபஸ்ட்டு சமைச்சு போடு, நான் காலையில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் சமைச்சு போட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாரு. எல்லாரும் தூங்கின பிறகு கௌரி சங்கர் யோசிக்கிறாரு, எப்படியும் நைட்டே நம்மளை போலீஸ் அடிச்சிருச்சு, காலைல வந்து எப்படியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், காலையில் விடுறதுக்குள்ள நம்மளை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு, எப்படின்னா குழந்தை சாப்பிட்டுச்சு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டேமே சொல்லிட்டு காலைல போலீஸ் வரேன்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் தூங்குறாரு. தூங்கி முடிஞ்சு இப்படியே காலையில் 5 ஆகுது, 6, 7, 8, 9, 10 ஆயிடுது. போலீஸ் வரவே இல்லை. 11 மணி வாக்கா அந்த மளிகை கடை சைடா வராரு. இவன் என்ன பண்றான்னு பாக்கலான்னு வராரு. மளிகை கடை சைடு வரும்போது அந்த அண்ணாச்சி இருப்பார்ல, மளிகை கடை அண்ணாச்சி, வாங்கண்ணான்னு சொல்றாரு. வாங்கண்ணா என்னன்னா இந்த பக்கம் சொல்லும்போது எதனா அரிசி எதனா வேணுமானு கேட்கிறாரு. அப்ப கௌரி சங்கருக்குள்ள ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது. அடி கொடுத்தாதான் மரியாதை வருது, பொருள் வருது. ஒரு இதுக்கு முன்னாடி நல்லவரா இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட இது மாறுது. அடி கொடுத்தாதான் மரியாதை வருது அப்ப சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, கௌரி சங்கர் இதுக்கப்புறம் மாசம் என் வீட்டுக்கு பொருள் போய் சேரணும், இந்த மாசத்துக்கான பொருள் எங்கடாலும் கேட்கும்போது அண்ணாச்சி என்ன சொல்றாருன்னா, அதோ எத்தனை போய் கொடுத்துறான் அக்கா கிட்ட அப்படி சொல்றாரு. ஓகேன்னு சொல்றா, நீ நாள் போகுது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மழை அடிச்சதுனால சுனாமெல்லாம் அடிக்க முடியல எங்கேயுமே. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆட்டோ ஓட்டி ஆட்டோ நல சங்கத்துக்கு தலைவர் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் வளர்ச்சி ஆட்டோவோட நல சங்கத்துக்கு தலைவர் ஆகிறாரு கௌரி சங்கர். அதுக்கப்புறம் எல்லாரோட கூப்பிட பேரு ஆட்டோ சங்கர், கௌரி சங்கர் மாதிரி ஆட்டோ சங்கர் ஆகிறாரு. அதுல இருந்து அங்கிருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒருத்தர் அடிச்சாரு பாத்தீங்கன்னா நைட்ல போலீஸ்காரு, அவர் கூப்பிடுறாரு. கூட்டின பிறகு கௌரி சங்கர்னா ஆயிடுச்சு, ஒரு ஆள் நம்மளை அடிக்கதான் நீ கூப்பிடுறாங்களோ சொல்லிட்டு அந்த ஆபீசர் வீட்டுக்கு போறாரு. அந்த ஆபீசர் வீட்டுக்கு போகும்போது இன்னொரு ஆபீசரா உட்காந்துட்டு இருக்காரு. இந்த போலீஸ்காரோட மேல இருக்க போலீஸ்கார் போல. அதனால சொன்னியும் இவர் உள்ள வந்து நம்மளை அடிக்க தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் அந்த தயக்கத்திலேயே போறாரு உள்ள.
போன அவரு உடனே போலீஸ்காரர் என்ன சொல்றாரு, ஏன் சங்கருக்கு சேர் எடுத்து போடுன்றாரு. சங்கருக்கு சேர் எடுத்து போடுன்னு சொன்னேன். சங்கருக்கு ஓகே நம்ம ஒரு இதுவாக வளர்றோம் போல, மரியாதை போலீஸ்காரனே நம்ம பக்கத்தில் உட்கார வைக்கிறானே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தோரணை போயிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காருறது, சேருக்கு பின்னாடி கை போட்டு கொஞ்சம் தோரணையாக உட்காருறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆகுது. அங்கே அந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை நாளைக்கு நான் இந்த ஆட்டோ ஓட்டி பசங்கிட்ட இருந்து பிடுங்கி ஓட்டி எப்படா சம்பாரிச்சு எப்படா செட்டில் ஆகுது, சின்ன 5க்கு 10 வேலை செஞ்சுட்டு இருந்தான், என் கூட இது பண்ணுறான், சாராயம் வித்துடுறான்னு சொல்கிறாரு. கௌரி சங்கர் என்ன சொல்கிறாரு, ஐயா எனக்கு இது மாதிரிலாம் எனக்கு படிப்பறிவும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி சாராயம் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாது சொல்கிறாரு. உடனே இந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறாரு, நீ கூட மட்டும் இருடா, மற்றது எல்லாமே எங்கள் ஆளுங்க பார்த்துப்பாங்க, நீ பேருக்கு மட்டும் கூட இரு, உனக்கு தேவையானது மாதம் மாதம் வீட்டு தேடி வந்துடும் சொல்லும் போது ஓகே நம்ம ஆட்டோ ஓட்டத்தோட இது மேல்படியான லாபம் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்டோ ஓட்டுறது ஒரு சைடு ஆட்டோ வாடகைக்கு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சரக்கு வியாபாரம் பண்ணுறது, சரக்கு வியாபாரியாக உள்ளே வராரு. உள்ள வந்த கௌரி சங்கர் அதில் சரக்கு பஸ்லாம் அந்த சாராயம் காய்ச்சுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வேலை செய்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சாராயம் அந்த புகையில ஊதி கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி ஒரு நாள் நைட்டு அந்த வழியில் சாராயம் கடத்தின்னு போன ஒரு ஏஜென்ட்டு, அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து ஈசிஆர் சைடு, இப்போ தான் அது ஈசிஆர், இதுக்கு முன்னாடிலாம் அது என்ன மாதிரி கொஞ்சம் 2 பக்கம் காடு நடுவில் ரோடு அப்படி தான் இருந்தது, 1900 அப்படி தான் இருந்தது. இப்போ தான் ட்ரெண்டிங்கில் ஈசிஆர்னு இருக்குது. அதில் நைட்டில் சரக்கு எடுத்துகிட்டு போன ஆட்டோவை 2-3 ஆளுங்க அடியாளுங்க அந்த கொள்ளைக்காரங்க அந்த சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இவனை ஏஜென்ட்டை அடிச்சு அனுப்பியிருக்காங்க. அந்த ஏஜென்ட் இவர்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கண்ணா சொல்லும் போது யாரும் ஆட்டோ சங்கர் ஆட்டோவே மறிக்கிறது சொல்லிட்டு இவர் அன்னைக்கு நைட்டு போயிருக்காரு. அதேமாரி அந்த கொள்ளைக்காரங்க மறக்கிறானுங்க, இவர் எல்லாரையும் போட்டு அடிச்சுட்ட பிறகு அந்த சரக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் வராரா, அதுக்கப்புறம் இன்னொரு ஏஜென்ட் வர்றாருன்னா, இந்த மாதிரி நான் ப்ராஸ்டியூட் வேலை பொண்ணுங்களை வச்சு நான் வேலை செய்கிறேன், இந்த மாதிரி நான் அந்த சைடு போகும்போது கொள்ளைக்காரங்க அந்த இது பண்ணுறவங்க இந்த பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணுறாங்கண்ணா, காசே கொடுக்காம இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க, சூடு வைக்கிறது பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா, நீங்கள் ஒரு நாள் மேலே கூட வாங்கடா சொல்லும்போது இவர் ஓகே நான் சொல்லிட்டு நான் கூட வரேன்டா சொல்கிறாரு. உடனே இவரு கூட இருந்தவர் 2 கெட்டாம் போல, அவர் என்ன சொல்கிறாரு, அந்த டீமுக்கு நீ இந்த ஆட்டோவை மறிக்காதடா, ஆட்டோவில் ஆட்டோ சங்கர் வராங்க கூட, அந்த ஆட்டோவை மறிக்காத சொல்லும் போது சரி ஓகே மறிக்கல யாருமே. அந்த நேரத்தில் அந்த ஈசிஆர் ரோட்டில் ஆட்டோ போயிட்டே இருக்கு, கரெக்டாக அந்த பொண்ணுங்களை இறக்க வேண்டிய இடத்துல இறக்கிட்டாங்க. உடனே இறக்குன ஒரு ஆட்டோ சங்கருக்கு ஒரு தப்பான யோசனை போகுது, யாருக்கும் நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளே போய் அந்த தொழிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் ஹெல்ப் பண்ண கேட்டிருப்பானே, அந்த ஏஜென்ட்டே அடிச்சு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. அந்த ஏஜென்ட் புலம்பினே போயிட்டேன், ஏன்னா ரவுடியில் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா போலீஸ்காரன் அரசியல்லாம் எல்லாமே கூட இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் வருது. அந்த ஆட்டோ சங்கர் அந்த ஏஜென்ட்டை அடித்து விரட்டிட்டு அப்புறம் அவருக்குள்ள ஒரு தப்பான யோசனை வருது, நம்ம எதுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணி நம்ம இதுமாதிரி பொண்ணை கடத்துகிற வேலைலாம் பண்ணலாம், 5க்கு 10 ஒன்றும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணுங்களை வச்சு நம்மளே வியாபாரம் பண்ணலாமே சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவுக்கு போயிட்டு அதில் 2-3 பொண்ணுங்களை இவரே இது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி வேலைக்கு போய்ட்டு அதில் கொஞ்சம் சம்பாரிச்ச அவர் ஏற்கனவே ஆல்ரெடி ஆட்டோ சங்கர் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது. இதில் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ராஸ்டியூட் ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் ஜாலியாக போகுது, ஒரு 6 மாதம் 7 மாதம் ஜாலியாக போயிட்டு இருக்கு, இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இவர் கல்யாணம் பண்ணிச்சு அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு என்ன பண்ணுது, இன்னொருத்தர் கூட தப்பான தொடர்பில் இருக்கிறதுனால அது ஆட்டோ சங்கருக்கு தெரிஞ்சதுனால நானே ஒரு ரவுடி என்கிட்ட இந்த தில்லாலாம் அப்படி வேலைலாம் பண்ணுறீங்களா சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அந்த இன்னொரு பையன் இந்த பையன் அஃபெக்ஷனில் இருந்தால் பார்த்தீங்களா, பொண்ணு கூட அஃபேரில் இருந்தால் பார்த்தீங்களா, அந்த பொண்ணையும் இவனையும் சாவடிச்சு அவர் ஒரு வீடு வச்சிருக்காரு, பழைய வீடு. அந்த வீட்டில் பள்ளம் நோண்டி சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக மூடிட்ட உடனே 2 நாள் கழிச்சு அந்த ஏஜென்ட் வர்றாரு, ஆனால் எங்கன்னா அந்த பொண்ணு எனக்கு ரூபா தரணும் எங்கன்னா கேட்கும்போது நான் பொண்ணு ப்ராஸ்டியூட் தந்தா, நான் ஒரு வேலைக்காக ஒரு பாம்பே வரைக்கும் அனுப்பியிருக்கேன், ஒரு மாதத்தில் வந்துடும்டா, 1 மாதம் 2 மாதத்தில் வந்துடும், நீங்கள் என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை நான் அந்த பொண்ணு எனக்கு ரூபா தரணும்னு சொல்லும்போது எவ்வளோ தரணும், 1000 ரூபாய் தரணும். இப்போ அந்த 1000 ரூபாய்லாம் சின்ன அமௌண்ட், அப்போலாம் 1995 அந்த 1000 ரூபாய் பெருசு, ஒரு 100 ரூபா வச்சுருந்தாலும் அவன் பணக்காரன் இருக்கலாம். நான் சொல்லும் போது சரி இந்தாடா இந்த 1000 ரூபாய் தான் நான் இந்த பொண்ணு கொடுக்க சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே அந்த ஏஜென்ட் சிரிக்கிறான், நீங்கள் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் சாவடிச்சு சிமெண்ட் போட்டு மூணுலாம் நான் பார்த்துட்டேன், நான் போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எனக்கு 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்கிறாரு ஏஜென்ட்டு. உடனே ஆட்டோ சங்கர் என்ன பண்ணுறான், என்னடா இப்படி பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் தரேன்டா, நான் சொல்லும் போது அந்த இடத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு நான் சொல்கிறேன், அப்போ அங்கே வந்துட்டு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அவர் ஒரு காட்டுக்கு புதுப்பேட்டையில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காட்டுக்கு வர சொல்லி நைட்டு ஒரு 11 மணி 12 மணி வாக்கில் வர சொல்லும் போது எங்கன்னா எனக்கு அந்த காசுலாம் அந்த ஏஜென்ட் கேட்குற. உடனே என்ன சொல்கிறேன், என்கிட்டே நானே பெரிய ஆள், என்கிட்ட நீ 10 லட்ச ரூபா எப்படி வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அவனை எரிச்சிடுறாரு. மொத்தமாக எரிச்சு அந்த இதில் சாம்பலை ஆகிட்டு அந்த சாம்பலை ஆற்றுல கரைச்சிடுறாரு. ஓகேவா, 2 கொலை இதோட 3 கொலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் 1985 சென்னையோட பேசும் பொருளான ஒரு மோஸ்ட் பாப்புலர் கேங்ஸ்டராக ஆட்டோ சங்கர் மாறுறான். குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதே இப்படி தான், ஆட்டோ சங்கர் வந்துருவாண்டா பயந்து சாப்பாடு ஊட்ட காலம்லாம் அது. 1985 சென்னையோட மோஸ்ட் பாப்புலர் கேங்ஸ்டர்
ஆட்டோ சங்கர். நீங்கள் கூகுள்லேயே பார்த்தாலும் தெரியும் அப்படிதான் இருந்தார். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2-3 வருஷம் அப்படியே போன பிறகு அந்த ஏஜென்ட் ஒரு சித்தார் பார்த்தீங்களா, ப்ராஸ்டியூட்டு, அவரோட ஒய்ஃப் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டு காணவங்க, அவர் லாஸ்ட்டாக ஆட்டோ சங்கர் தான் பார்க்க போனார் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதும்மா, நான் சரிம்மா பார்க்குறேம்மா சொல்லிட்டு இதேமாதிரி 2-3 நாள் தட்டி கழிச்சு நேரத்தில் அந்த பொண்ணு தினைக்கும் அந்த பொண்ணு கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக 2-3 நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிருக்காங்க. போலீஸு கேஸே எடுக்கல. ஏன்னா ஆட்டோ சங்கர் தெரியும் எல்லாருக்கும், ரவுடி, அவனை பக்கச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஃபேமிலியோட இருக்குன்னு சொல்லி போலீஸ் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வழியாக ஒரு அமைச்சர் ஒருத்தர் போகிறாரு, மெயின் ரோடில் அமைச்சர் போகும்போது, இப்போயும் அமைச்சர் போகும்போது சிஎம் போகும்போதுலாம் ரோடை பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் ரோடை பிளாக் பண்ணும்போது அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக டக்குன்னு அந்த அமைச்சரோட செக்யூரிட்டி இருப்பாங்க பற்றி அந்த காருக்கு முன்னாடி போய் விழுந்த பிறகு எல்லாரும் போலீஸ் டக்குன்னு கண்ணு எடுத்து கிட்ட வந்துட்டாங்க. என்னன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு எழுப்பி கேட்கும்போது, ஏன்னா பிரகடனம் இல்லை, அந்த பொண்ணு இது ஜென்ஸனாக இதெல்லாம் பண்ணிருப்பாங்க, பிரகடனம் இதெல்லாம் பேசுகிறாங்க. என்னம்மான்னு கேட்கும்போது, ஐயா இந்த மாதிரி ஹஸ்பண்டு 2 நாளாக காணும் ஐயா, லாஸ்ட்டில் ஆட்டோ சங்கரில் பார்க்க போகிறேன்னு தான் போனார், பார்த்தா 2-3 நாளாக காணும், நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களும் கேஸ் எடுக்க மாட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது, எதுக்கு எடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு அவர் வண்டியை மூவ் பண்ணுறாரு. இல்லையா நீங்கள் போன பிறகு அவங்க கேஸே எடுக்க மாட்டாங்க ஐயா, அதுக்கு நீங்கள் எதாவது வழி காட்டணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கைப்படையே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அதில் சைன் போட்டு கொடுத்து அதுக்கான தனிப்படையை அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, அந்த கேஸை போலீஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆட்டோ சங்கரை பிடிக்கிறாங்க. பிடிச்ச பிறகு எங்கடா இந்த மாதிரி இதுலான்னு கேட்குறாங்க. கேட்ட பிறகு அவர் என்ன சொன்னா ஒத்துக்கிட்டு, ஆமாம் நான் ஆமாம் இதுமாரி நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு எங்கடா அந்த பாடிலாம் கேட்கும்போது, சரி நீங்கள் என் கூட வாங்க சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. அந்த வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு எங்கடா அந்த டெட் பாடின்னு கேட்கும்போது, வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாமல் வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டு போன போலீஸ் ஃபுல்லாக தேடுது, அந்த டெட் பாடியை காணும். எங்கடான்னு டெட் பாடி கேட்கும்போது, இங்கே தான் இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க சொல்லும்போது நாய் கொலையுது அந்த செவுத்தை பார்த்து. ஏன்னா எங்கன்னு தெரியல, வெறும் சிமெண்ட் போட்டு வச்சிருக்காரு, ஒரு நார்மல் வீட்டில் என்ன போய் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த செவுத்துக்கு தான் பதவி வச்சிருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போது செவருலேருந்து அந்த பள்ளம் நோண்டி எடுக்கும் போது 3 டெட் பாடி வந்திருக்கு. போலீஸ் தேடி வந்து ஒரு டெட் பாடி தான், ஆனால் 3 டெட் பாடி. அந்த பொண்ணு ப்ராஸ்டியூட் டெட் பாடி, அந்த பொண்ணு அக்கா இருந்துச்சா அவரு, அந்த ஏஜென்ட், இப்போ மொத்தம் 3 டெட் பாடியா. அந்த டெட் பாடிக்கான கேஸ் போய் 2 வருஷம் ஆட்டோ சங்கரை தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள வச்சு அதுலேருந்து கொஞ்சம் நாள் போகிறதுக்கு அதில் ஒரு 6-7 மாதம் அப்படியே ஓடுறது, இருக்கிறதுல அப்படியே ஓடிடுது கொஞ்ச நாள். இவங்க ஆளுங்க வெளியே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட இது பண்ணுறாங்க கம்யூனிகேஷன். ஜெயிலெலாம் அப்போலாம் பெரிய ஆளுங்களுக்குலாம் அந்த ஃபோனு அந்த மெசேஜ்லாம் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, வெளியே இருக்க வெங்கடேஷன் அவங்க சிஸ்டருக்கும் இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த டேட்டில் நான் தப்பிக்க போகிறேன், அதுக்கான இதுவும் மட்டும் பாருங்கன்னு சொல்கிறாரு. அவங்க ஓகே இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணினா அந்த டேட்டுக்கான எல்லாரும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் மீட்டிங் நடந்தனால ஒரு 200 பேரை அந்த ஜெயிலில் எடுத்துகிட்டு வந்து போட்டதுனால எல்லா போலீஸும் அந்த 200 பேர் மேலே ஃபோக்கஸ் பண்ண போலீஸு அந்த ஒரு ஆள் ஆட்டோ சங்கர் மேலே ஃபோக்கஸ் பண்ணல. இது இவருக்கு லாபகமாக போய் அந்த 200 பேர் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்மளை யாருமே பார்க்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ட்ரெயின் ஒரு லாஸ்ட் ட்ரெயின் நைட்டில் ஒரு லாஸ்ட் ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினில் ஹாரன் அடிக்கும் போது நம்ம எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் கரெக்டாக அந்த ஒரு வாரம் போதா. ஏன்னா ஜெயிலோட செவுர்லாம் ஹைட்டாக இருக்கும், அதோட அங்கே ஒரு மரம் ஹைட்டாக இருக்கும். அந்த மரத்து மேலே ஏறினா இவரோட ரூமை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம், கரெக்டாக தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, உள்ள சோப்பு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இவர் அந்த எப்படி அவர் கீ கிடச்சிதுன்னு தெரியல, ஏன்னா அங்கே இருக்கவங்களே அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். கீ அவருக்கு கிடச்சி அந்த சோப்பு இதுவில் அந்த கீயோட இதுவை அச்சை வச்சு அளவெடுத்து எப்படியும் அவங்க ஆளுங்களுக்கு வெளியே கொடுத்து அனுப்பிட்டாரு. அந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஒரு டேட் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த டேட் அதுவுமா அந்த கரெக்டாக அந்த சாவியை எடுத்துன்னு வந்து அந்த மரத்து மேலே ஏறி சாவி அங்கே வந்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பூட்டை அப்போ திறக்கல அவர், ஏன்னா திறந்தா இப்போ வார்டன் வருவாங்களா அப்போ மாட்டிப்பேன் சொல்லிட்டு கரெக்டாக அந்த 11:30 மணிக்கு அவர் டைம் எப்படின்னு தெரியாது, கரெக்டாக அந்த 6 ஏன்னா தினைக்கும் உள்ள இருக்கும்போது தெரிஞ்சிடும் இந்த டைமில் இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் கரெக்டாக அந்த சவுண்டு கரெக்டாக அந்த ட்ரெயின் சவுண்டு கொடுக்குற நேரத்தில் அந்த வார்டன் எப்படின்னா நிறைய ஒரு 50 செல்லு இந்த பக்கம் 50 செல்லு அந்த பக்கம் இருக்கிறதுனால ஒரு செல்லையும் ஆள் இருக்காங்களா ஒரு செல்லுக்கு 5 நிமிஷம் கரெக்டாக ஒரு 60 செல்லு இருக்குது. அப்படியே பார்த்துனே இருக்கும்போது இவரோட செல்லு ஒரு 10வது செல்லு 12வது செல்லு அப்படி இருந்ததுனால அந்த வாரத்திலே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஓகே ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு எப்படியே ஒரு 1 hour ஆகும், 60 நிமிஷம் இருக்குது. அதாவது நம்ம செல்லை தாண்டி போனால் 55 நிமிஷம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த 55 நிமிஷத்தெல்லாம் நம்ம டைமே எடுத்து தப்பிக்கணும், அதுதான் நம்ம இதுவே சொல்லிட்டு கரெக்டாக அதேமாரி அந்த இதுவை லாக் ஓப்பன் பண்ணி வெளியே போகிறாரு. ஏன்னா ஒரு போலீஸ் இல்லை, எல்லா போலீஸும் காங்கிரஸோட ஆளுங்க இருக்கிறதுனால அங்கே போயிட்டாங்க. அந்த கரெக்டாக அந்த 55 நிமிஷத்தில் கரெக்டாக அந்த பூட்டை திறக்கிறாரு. பூட்டை திறந்து அங்கே போயிட்டு கரெக்டாக அவங்க ஆள் மரத்து மேலே ஏறி கரெக்டாக அந்த கயிறு போடுறாரு. இவர் ஓடி வர நேரத்தில் கயிறு போடுறதுல கரெக்டாக இருக்குது. இவரோட தப்பிச்சு போயிட்டாரு. வெளியே தப்பிச்சு போன பிறகு அப்புறம் மறுநாள் நம்ம கருணாநிதி கலைஞர் தான் அப்போ சிஎம்மாக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜெயிலுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஜெயிலு இந்த இடத்துல இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் மரம் இருக்குது, எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி ஒரு டயக்ராம் மாரி பண்ணி போலீஸ் காட்டுறாரு.
இங்கேருந்து தான் அவன் கரெக்டாக கயிறு போட்டு அவனை வெளியேருந்து யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, கரெக்டாக கயிறு போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அவனும் தப்பிச்சிருக்கான். அப்போ ஆமாம் சிசிடிவிலாம் இப்போ இருக்காது. அவன் தப்பிச்சு போன நேரத்தில் அவங்க யாருமே தெரியாது. கரெக்டாக இந்த நேரத்தில் தான் தப்பிச்சு போயிருக்கான்னு துல்லியமெல்லாம் சொல்ல முடியாது. போலீஸ் எப்போ போய் அந்த இதுவை பார்த்தாங்களோ அப்போ தான் அவங்க போலீஸுக்கு தெரியும். அதனால இந்த நேரத்தில் நைட்டில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல போலீஸ் இருப்பாங்கன்னு கலைஞர் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, ஸோ ஐயா இந்த இடத்துல இந்த டைமில் ஒரு 4 பேர் நிற்பாங்க சர்வேலன்ஸ்லன்னு சொல்லும் போது ஓகேன்னு சொல்லிட்டு கலைஞரோட டயக்ராம்லாம் போட்டு காட்டுறாரு. இந்த மாதிரி இது வழியாக தான் தப்பிச்சு போயிருப்பான் தேடும் போது. அதுக்கப்புறம் தான் வெளியே கயிறு பிடிச்சி தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்துக்கு போயிட்டார். அவரோட இதுக்கு போயிட்டார். போன பிறகு ஒரு நாள் அவர் கால் வருது, இந்த மாதிரி நீ கொண்டதுக்கெல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு ஒரு கால் வருது. கால் வந்த பிறகு அவர் பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஜெயிலில் தப்பிச்சு வந்துருக்காரு. ஜெயிலேருந்து நீ தப்பே பண்ணாலும் ஜெயிலில் விட்டு தப்பிக்க கூடாது. ஒரு தப்பு பண்ணி ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துருக்காரு, அது ஒரு கேஸு. இப்போ ஒரு ஃபோன் வருது, அவன் போய் மாட்டி விட்டானா அது ஒரு கேஸு. நம்ம வாழ்க்கையே போயிடுன்னு சொல்லிட்டு சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லும் போது அவனுக்கு 1 கோடி ரூபாய் கேட்குறானு. சரி என்னோட இப்படி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது சொல்லி தான் அவனு சொல்லிட்டு அவரோட இது கூப்பிட்றாரு. அந்த சென்னையில் சாராயம் கடத்தி வர சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஈசிஆர் சைடில் இருக்கிற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அந்த 3 பேரும் வந்துட்டாங்க. இவரும் போயிட்டாரு. இவர் போயிட்டு அவங்க ஆளுங்களாம் வந்துட்டாங்க. எல்லாரும் நைட்டு ஒரு 1 மணி வாக்கில் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு சாராய கடத்துற இடத்துக்கு வர சொல்லிருக்காரு. இவனுக்கு வந்தோடனே என்னன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே ஓட்ட பள்ளமாக இருக்குது. என்னன்னா கேட்கும்போது இல்லைடா நான் சாராய கடத்தினால போலீஸ் வர ரைடு வரும், அதனால மண்ணுக்கு அடியில் அந்த பானைலாம் பதச்சி வச்சிருவேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு எங்கன்னா எனக்கு அந்த பணம் வீடியோ கொடுறா சொல்கிறாரு. நான் நீ ஃபஸ்ட்டு பணத்தை கொடுன்றாங்க. இல்லைடா கொடுறா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், வீடியோ கொடுத்து நான் பணம் ரெடியாக இருக்குது, பெட்டி இருக்குது, கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வீடியோ காட்டுறாங்க. வீடியோ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 பேரையும் பொண்ணு இது பண்ணாரு. அந்த வீடியோ எல்லாத்தையும் இது முன்னாடி இந்த ஏஜென்ட் பார்த்து முன்னாடி இப்படி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஏஜென்ட்டை பதிக்கும் போது வீடியோ மொத்தம் 3 வீடியோவில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா இப்படி சொல்லிட்டு அவனுங்களையும் கத்தியில் குத்தி அவங்க 3 பேரையும் திருப்பி எத்தனையே போயிட்டு எரிக்கிறாரு. புதைச்சத்தனை இதுக்கப்புறம் போலீஸ் எப்படி தான் செவ்வறு தேடுன்னு சொல்லிட்டு எரிக்கிறாரு. எரித்த பிறகு அப்போவே எரிச்சு அந்த இதுவை எப்படியே ஆற்றுல கரைக்கிறாரு. இப்போ எப்படி மாட்டுவேன்னு சொல்லிட்டு இது ஒரு 6 கொலை ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் திரும்பி அவரோட வேலூர் காக்கையநல்லூர் ஊருக்கே போய் தலைமறைவாக இருக்காரு. அந்த ஊருக்கு போய் தலைமறைவாக இருக்காரு, யாருக்கும் தெரியுமா. ஏன்னா இப்போ ஒரு 6 கொலை போலீஸ் செஞ்சு ஒரு 3 கொலை, இப்போ நைட்டு ஒரு 3 கொலை 6 கொலை. அதுக்கப்புறம் போயின பிறகு உங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் வருது, உங்கள் பையன் இந்த மாதிரி ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டாங்க, மாட்டினாங்களே என்கவுண்டர் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் குடிக்காரா இருந்தவர் கொஞ்சம் நல்லவர், இந்த மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துறாரு. இது தகவல் கொடுத்த பிறகு இங்கே இருக்கிற போலீஸ் உடனே ஃபோன் பண்ணி வேலூர் மாவட்டத்தில் இருக்க போலீஸுக்கு தகவல் கொடுத்துறாங்க. அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சரௌண்டிங் பண்ணிட்டு அவரை தூக்குறாங்க. தூக்குன பிறகு அங்கேருந்து இவருக்கு திருப்பி தண்டனை கிடைச்சி இதுக்கு போகிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு. அவர் கூட இருந்தவங்களாம் ஒருத்தன் ஓட்டிட்டான். ஜெயிலுக்கு போன பிறகு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. ஏன்னா ஜெயிலேருந்து தப்பிச்சது 1, அதுக்கப்புறம் இந்த 3 கொலை 1, அது இல்லாமல் இந்த ரவுடி பசங்க ஒரு 3 கொலை 6 கொலை மொத்தமே தூக்கு தண்டனை கொடுத்து அவர் ஒரு செல்லுக்கு அனுப்பிட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் நாள் போகுது. அவர் ஒரு எப்படின்னா அதுக்கான இது வரல, அவருக்கான தூக்கு தண்டனை கரெக்டாக அந்த எந்த டேட்டில் கொடுக்கணும் அது மாறி போகுது. இன்னைக்கு தூக்கு தண்டனை, நாளைக்கு தூக்கு தண்டனை, நாளைக்கு சொல்லி அதுலேருந்து ஒரு 5 வருஷம் ஓடுது. ஓடின பிறகு இன்னைக்கு தீர்ப்போறோம் நாளைக்கு தீர்ப்போறோம், அதுலேருந்து 4-5 வருஷம் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அப்படியே ஒன்று ஆதாரம் இல்லை, என்ன இருந்த ஆதாரம் வச்சிருந்தாங்க தான் நம்ம சாவச்சிட்டோமே, எப்படியோ நம்மளுக்கு இதுவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இந்த மைண்ட் செட் இல்லாமல் ஜாலியாக ஃப்ரீயாக உள்ள இருக்காரு. அதுலேருந்து அன்னைக்கு நாள் நைட்டு 1995 ஆகஸ்ட் 27 அவருக்கு 41 வயசாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் நம்ம தூக்கில் போட போகிறாங்கன்னு போலீஸும் சொல்லிட்டாங்க. விடிஞ்சா நீ இது சாவ போறடா சொல்லிட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துன்னு சொல்ல. அப்போ கூட அந்த மனுஷன் போல்டாக இருக்காரு. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நைட்டில் தீர்ப்பு மாறிடாது. எனக்கு எப்பவுமே வருஷமாக தான் அப்படியே ஆகிட்டு இருக்கு, இந்த வருஷம் மட்டும் எனக்கு என்ன ஆக போகுது அந்த போல்டாக இருக்காரு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, வருஷம் ஆனாலும் நம்ம அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கான ப்ரொசீஜரை பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த தூக்கில் போகிற அந்த ரோப் கயிறு, அந்த ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டில் ஆயிலெலாம் போட்டுலாம் சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அந்த போல்டாக இருக்காரு. அவர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவர் ஏற்கனவே ஆல்ரெடி அட்டம்ப்டில் நிறைய பண்ணிருக்காரு. அவர் சாவத்துக்காக அந்த தலையை எதுவுமே கம்பியில் இடிக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிருக்காரு. அதெல்லாம் பண்ணிட்டு இவன் விடிஞ்சா சாவ போகிறான், சாவர நேரத்தில் அவன் எதனா பண்ணிட்டு கல்கையெல்லாம் வச்சுக்கின்னு நம்மளுக்கு தலைவலி எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவரை கூட்டின்னு வந்து நம்ம கூட உட்கார வச்சுனாலும் ஒரு பெரிய கிரவுண்டு, அதில் அவர் நடுவில் உட்கார வச்சு சுற்றி ஒரு 10-20 ஆஃபீஸர் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி ஓகேடா உங்களுக்கு என்னென்ன பண்ணது எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ வரைக்கும் 1 ரூபாய் கூட திறக்கலை. எப்படின்னா ஜாலியாக பேசுகிறாரு அவர். சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் இது மாதிரி பண்ணேன், அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரில, நான் வாயை திறந்தா நிறைய அரசியல்வாதிகளோட வாழ்க்கை போயிடும்,
இப்போ நீங்கள் யார் யார் ஆஃபீஸர் சொல்லிட்டு காலில் உள்ளுறீங்களோ சல்யூட் அடிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நான் வாயை திறந்தேன்னா அவங்க இது போயிடும், மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸார் யோசிக்கிறாரு, இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் போல சொல்லிட்டு அவரும் கம்முனே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஆட்டோ சங்கர் ஐயா எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண வாங்கி கொடுங்கன்றாரு. அதுக்கப்புறம் ஏன்டான்னு கேட்கும்போது இந்த நைட்டில் மணி 12 ஆயிடுச்சு, ஏன்டா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த நேரத்தில் கேட்குறேன்னு சொல்லும் போது, இல்லையா ஒரு சாவ போகிற ஒரு கைதி, தூக்கு தண்டனை கைதி, ஒரு ஜூஸ் கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா கடைசியாக சொல்லும்போது, இவர் ஏன்னா இவர் ஒரு 15 வருஷம் அவர்கிட்ட பழக்கம் இல்லை, போலீஸாரெலாம் பழகிட்டார். அதனால என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸரை போயிட்டு அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் மெயின் ரோடு அங்கே போய்ட்டு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு 12 மணிக்கு போயிட்டு வர வாங்கிட்டு கண்ணாடி பாண்டு ஜூஸு அதை கொடுக்குறாரு. அந்த போலீஸ்காரர் ஆட்டோ சங்கர்கிட்ட கொடுக்குறாரு. ஆட்டோ சங்கர்கிட்ட கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜூஸை குடிச்சிட்டு பாட்டில் காலியாக இருக்குது. அந்த பாட்டில் உடனே போலீஸ்கார்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த பாட்டிலை உடச்சி நான் வயசில் குத்திக்கிட்டேன்னா எனக்கு தூக்கு தண்டனை ஸ்டாப் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, நாளைக்கு சாவு போகிறது தான் சொல்லிட்டு, ஆமாம் ஏன் அது எனக்கும் தெரியும், இதெல்லாம் ஒரு பண்ணுக்கு தான் கேட்டேன், நான் அப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் பண்ண தப்புலாம் அப்படி தான், அப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ஒரு ஆஃபீஸர் பிடிங்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நாளாக ஜாலியாக பேசினாங்கன்னா மணி 3 ஆகுது. மணி 3 ஆகும்போது அவரோட அந்த ஆட்டோ சங்கரான அந்த ஆள், போல்டாக இருக்க ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட நம்பிக்கை உடைய ஆரம்பிக்குது. ஏன்னா 3 மணி 4 மணிலாம் ஒரு இதுக்கப்புறம் ஒரு பர்மிஷன் வந்து இவர் தூக்கு தண்டனைலாம் இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆளோட வாய்ஸு, அந்த அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு 5 மணி வாக்கில் இந்த ஆட்டோ சங்கரை தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறாங்க, மணி 4 ஆயிடுச்சு, 1 hour மட்டும் கூட எதுனா பேசலாம்னு சொல்லிட்டு, உங்கள் குழந்தைங்க எதனா சொல்லணும்னா சொல்கிறா, நாங்கள் டைரி தரது மாரி எதனா பேப்பர் எழுதி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லும் போது, சரி ஐயா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைரி மாரி ஒன்று கொடுக்குறாரு. அந்த கூட நான் ஆட் பண்ணுறேன், வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அந்த டைரி கொடுக்கும்போது அந்த டைரியில் அவர் சோகம் எல்லாத்தையும் வருத்து எல்லாத்தையும் எழுதின பிறகு என்ன பண்ணுறாருன்னா, எழுதிட்டு ஐயா நான் எழுதிட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது மணி 4:45, 5:10 அவர் தூக்கில் போடணும், நீ போய் குளிக்கிறதுனா குளிச்சுட்டு வந்துடுறான்னு சொல்கிறாரு. இல்லையா நான் இவ்வளோ சீக்கிரம் குளிக்கல சொல்லிட்டு சொன்ன பிறகு, சரி ஓகே ரூமுக்கு போய் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இவர் போகிறாரு. ரூமுக்கு போன பிறகு ரூம் போய்ட்டு கரெக்டாக 5:05 ஆகுது, விடிய காலையில் 5:05 ஆகுது. உடனே போலீஸ்கார ஒரு 4-5 போலீஸு, அந்த அவருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஒரு போலீஸ்கார் ஜூஸ்லாம் இருக்கார், அவரும் வராரு. வந்த பிறகு உன்னை தூக்கில் போடுற சொல்லிட்டாங்கடா, டைம் ஆகிடுச்சு நீ வெளியே வரான்னு சொல்லும் போது கைகாலெலாம் கட்டுறாங்க. கையை இப்படி பின்னாடி மடிச்சு ஒரு பெல்ட் மாதிரி, கயிறு மாதிரி இல்லாமல் ஒரு பெல்ட் மாதிரி எப்படி பண்ணாலும் பிரிக்காத மாதிரி கட்டிட்ட பிறகு என்ன சொல்கிறாரு, ஐயா வாழ்க்கையே ஒன்றும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிய போகுது, நான் எங்கே ஓட போகிறேன் சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனா சொல்கிறாரு, இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ரா, எவ்வளோ தான் எங்களுக்கு பழக்கமாக இருந்தாலும் நான் ப்ரொசீஜர் அதை பண்ணதாங்க அவ்வளோ சொல்லிட்டு அவங்க கையை கட்டி கொண்டு போகிறாங்க. அந்த தூக்கு மேடை கிட்ட போகும்போது அவர் பயந்துடக்கூடாது சொல்லிட்டு ஒரு மாஸ்க் மாரி ஒன்று போடுவாங்க, நம்ம கருப்பு கலரில் போடுவாங்க. அந்த மாஸ்க்கை போட்டு கூட்டு போய் கரெக்டாக அந்த மேடையில் நிற்க வைக்கிறாங்க. பிறகு ஒரு ஆள் காலை கட்டுறாரு, ஒரு ஆள் கையை கட்டாரா, ஒருத்தர் அந்த ரோப்பு போடுறாரு. ரோப்பு போட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டோ சங்கர் என்ன சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் கிட்ட வாங்க, அவங்க கையை கொடுங்கன்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எங்கே தர அந்த போலீஸ்காரர் கையை காட்டினோன்னே கையில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, எனக்கு இந்த தண்டனை தேவைதான் ஐயா, நான் எவ்வளோ குடும்பத்தை சீரழிச்சிருக்கேன், எவ்வளோ பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துருக்கேன், நான் பண்ணாத குற்றமே இல்லை ஐயா சொல்லிட்டு, எனக்கு தண்டனை கிடைச்சது கரெக்டு தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அந்த இது போட்ட பிறகு உடனே என்ன பண்ணாங்க, அந்த மாஸ்க்கு திரும்பி போட்ட பிறகு பின்னாடிக்கிறவர் அந்த லிவரை இழுத்த பிறகு ஆள் துடி துடிக்கிறாரு. ஆட்டோ சங்கர் அந்த கழுத்தில் ரோப் போட்டதுனால துடிக்கிறாரு. பிடிச்சி அங்கேயே உயிர் இழந்துட்டு அந்த ரோப் அறுத்து விட்டுட்டு கீழே போய் அந்த பாதாளத்தில் விழுந்துடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு டாக்டர் போய் அவர் செத்துட்டாரா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் செக் பண்ணுறாரு. செக் பண்ண பிறகு ஆட்டோ சங்கர் செத்துட்டாரு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதி கொடுத்துறாரு. ஓகே இவர் இறந்துட்டாரு, இவரோட சாப்டர் க்ளோஸ்னு அந்த போலீஸ்காரங்க வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க ப்ரொசீஜர் பண்ணி அவங்க வழியில் நைட்டு ஃபுல்லாக பேசினாலும் காலையில் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது யாராக இருந்தாலும் அவங்க கஷ்டமாக இருக்குது. உடனே இது பண்ணுற போலீஸ்காரர் அவரோட டியூட்டி முடியுது, அவர் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் டியூட்டி வராரு, நைட் வராரு. வந்த பிறகு அந்த செல்லு இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை, அவருக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் நியூஸ் பேப்பரு டிவி எல்லாத்துல அப்போ ஃபோன் காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர் டிவியில் எல்லாமே ஆட்டோ சங்கர் கொலையாளியை காவல்துறை தூக்கில் போட்டது, அரசாங்கம் தூக்கில் போட்டது, ஃபுல்லாக நியூஸு டிவி சேனலில் பேப்பர் எல்லாத்துலையும் நியூஸாக வருது. வந்த பிறகு அந்த ஊர் மக்களை பார்த்தா சென்னையே கொஞ்சம் சைலண்ட்டாக மாறுது. ஏன்னா ஆட்டோ சங்கர் எப்படின்னா நைட்டுக்குள்ள பொண்ணுங்களை ரேப் பண்ணுறது அந்த மாதிரி அவர் எப்படின்னா அவர் ஜஸ்ட் ஒரு அரிசிக்காக இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து இருக்காரு. ஃபஸ்ட்டே அந்த அண்ணாச்சி கடைக்காரரோ யாராவது ஒரு அரிசி கொடுத்துருந்தாருன்னா இந்த ஆள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க மாட்டாங்க. இல்லை அந்த போலீஸ் இப்போ 100 ரூபா இந்தாடா பிடிச்சிக்கோ, அந்த 100 ரூபா வச்சுக்கோ, குழந்தைக்கு தானே கேட்குறா சொல்லிட்டு கொடுத்துருந்தாருன்னா இவ்வளோ பெரிய கௌரி சங்கர் ஆட்டோ சங்கராக மாறிக்கான இது தேவையே இல்லை. அந்த அரசியல்வாதிங்க யாருமே இதுவும் இல்லை. ஏன்னா ஒரு ரவுடிக்கு பின்னாடி தூக்கில் போட்ட ரவுடிக்கு போய் நம்ம பேசினா நம்ம என்ன அவருக்கு நம்ம பண்ணதெல்லாம் திருப்பி இது தோண்ட ஆரம்பிப்பானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுறாங்க. அந்த நாள் அப்படியே போகுது எல்லாருக்கும்.
அந்த ஆட்டோ சங்கர் இறந்த பிறகு எல்லாரும் கொஞ்சம் சென்னையே கொஞ்சம் அமைதியாக ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த இதுவுலேயே அவங்க ஒய்ஃபும் அந்த அந்த ஆட்டோ சங்கரோட பையனும் அந்த இதுவுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கிடைச்ச வேலையை செஞ்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் கொஞ்ச நாள் இறந்துட்டாங்க. அந்த பையன் இப்போ அந்த ஹாஸ்டலில் இருக்கான். இது எல்லாமே ஓவரால் ஸ்டோரி எப்படின்னா, என் காதுக்கு வந்த பிறகு தான் நான் சொல்கிறேனே, இதில் உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம். சில பேர் ஆட்டோ சங்கர் சைக்கோ அந்த மாதிரி பொண்ணுங்களை கொண்டு போய் அந்த தப்பான இதுவெல்லாம் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. சில பேர் எப்படின்னா அவர் பணத்துக்காக கொலை பண்ணுறவர் சொல்கிறாங்க. இது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இதை வச்சு ஒரு படம் கூட எடுத்திருக்காங்களே ஆட்டோ சங்கர். இது எங்கள் காதுக்கு வந்த வரை எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே முடிவு பண்ணுறது நீங்கள் தான்.